என்னது இது? இந்த டாலர் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ரொம்ப பரிச்சயமான ஆளோடதாச்சே. எங்கது கூட? இது இந்த டாலர் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். யார் கழுத்துல இருந்துச்சு? ரொம்ப பழக்கப்பட்டவங்கள்ட்ட பார்த்த மாதிரி இருக்கு. வீரா, யாரோ விஜயை வச்சு நம்மளை சுத்தல்ல விடுறாங்க. நம்மளை பழி வாங்கணும்னு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஏமாறா, நமக்கு தெரிஞ்சு நேரடி எதிரினா அது விஜய் மட்டும்தான். அவ இல்லைன்னா வேற யார் இதை செஞ்சிருக்க முடியும்? தெரியல. விஜய்க்கு நம்ம எந்த தப்பும் பண்ணல. அவளே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கணும்னு இத்தனை வருஷமா சுத்திட்டு இருக்கா. அந்த மாதிரி வேற யாராவது இது பண்ணிருக்கலாம்ல. சீக்கிரம் மாட்டுவாங்க. அப்ப இருக்கு இதுக்கெல்லாம். மேடம். என்னாச்சு மேடம்? ஏதோ கவலையா இருக்கீங்க. நான் கவலையா இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேனா? இல்ல மேடம். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. போ, போய் ஒரு டீ வாங்கிட்டு வா. சரிங்க மேடம். மேடம், டீ. விஜயோட பாடிய பார்த்த பெரியவங்க 2 பேரும் சொல்றத வச்சு பார்த்தா, வீராவோ கண்மணியோ அந்த பாடியை அங்க டிஸ்போஸ் பண்ணலனா வேற யாரா இருக்கும்? ஒருவேளை நான் சந்தேகப்படுற மாதிரி அந்த வீராவே ஆள் வச்சு பண்ணிருக்காளா? மாற அப்படி பண்ற ஆளாதான் தெரியறான். மேடம், டீ. மேடம், சூடா இருக்குதுங்களா மேடம்? என்ன இப்படி முடிக்கிறாங்க? மேடம், வேற ஹார்லிக்ஸ் போன்விட்டா ஏதாவது? என்ன பார்த்தா நக்கலா இருக்குதா? இல்ல மேடம். இந்த போன்ல இருக்கிற போட்டோ பத்தியா? ஏதோ பழைய பில்டிங் மாதிரி தெரியுது மேடம். விலைக்கு வருதுங்களா? வாங்க போறீங்களா மேடம்? போட்டனா? பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கு, வாங்கிக்கிறியா? மேடம், நல்லா வந்து சேர்ந்திருக்கீங்க. இந்த பில்டிங் எங்க இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உடனே கண்டுபிடிக்க சொல்லு. ரொம்ப கவனமா உள்ள போங்க. சின்ன சின்ன துரும்பு கூட நமக்கான எவிடன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவிடன்ஸ் ஸ்பாட்டை கொலாப்ஸ் பண்ணாம எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஃபாரன்சிக் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு மேடம். அப்புறம் இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். சரிங்க மேடம். அந்த பொண்ணுங்க 3 பேர் இங்க வந்திருந்தா கண்டிப்பா கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆமா மேடம். போங்க. ஏய், உள்ள போயா. கேட்ட தோற. சீக்கிரம் தோற. பாத்துடி. ஒண்ணும் இல்ல. படிக்கட்டுல கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. வெளியே போகும்போது தப்பா இருக்கே. உனக்குமாடா? எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. ஆனா வீட்டுல ஒரு தடவை இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு. அதான் ஒரு மாதிரி யோசனையா இருக்கு.
சரி நீ வா உட்காரு. எங்க கிளம்பலாம் வா. உட்காரு. எங்க 5 நிமிஷம் கொண்டு போலாம் வா. உட்காரு வா. இரு வரேன். இங்க ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். போதுமா? ஏய் எங்க எந்திரிக்கிற? வேலை இருக்குல்ல, நம்ம கிளம்பலாம். ஒரு 10 நிமிஷத்துல வேலை ஒண்ணும் ஆக போறது இல்ல. உட்கார். உட்காரு. உட்கார். சொல்றா. டேய் இங்க பெரிய பிரச்சனை ஆச்சுடா. என்னாச்சு? அந்த சந்திரலேகா லேசுப்பட்ட ஆள் இல்ல, பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க? கண்மணி, வீரா, பிருந்தா 3 பேரும் விஜயை கட்டி போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த இடத்து தான். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கடா. எப்போ? இப்பதான் உள்ள அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, ஃபாரன்சிக் ஆளுங்க எல்லாம் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி, வீரா, பிருந்தா இவங்க 3 பேரோட ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சாலோ இல்ல இவங்க 3 பேர்த்தோட ஒருத்தர் பொருள் கிடைச்சாலும் சரி, அப்புறம் அவ்வளவுதான், சந்திரலேகா சலங்கை கட்டி ஆடிடுவாங்க.